இன்னைக்கு நம்ம ஓடிஜி ஃபங்க்ஷன் பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது ரெக்வெஸ்ட் நிறைய டவுட்ஸ் இருக்கு. இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்றது, என்ன லிட்டர்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் பேக்கிங் டைம்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இது வச்சிருக்கிறேன். ஏற்கனவே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட டீடைலா போடணும்னு நான் இதை போடுறேன். நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது 52 லிட்டர்ஸ் ஓடிஜி. நான் வச்சிருக்கிறது மார்ஃபி ரிச்சர். எதுக்காக இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுல வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? சோ சிம்பிள்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். சில இதுல ஸ்ட்ரைட்டாவே இருக்கும், பேக், ஓவன், டோஸ்ட், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது, இப்ப நம்ம இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, சோ நான் வந்து இது டைரக்டா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். சோ அதனால கொஞ்சம் சைட்ல நாய்ஸ் எல்லாம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் எடிட்லாம் பண்ணல, பிகாஸ் இது எனக்கு இந்த வீடியோ நான் எடிட் பண்ண முடியாது, அதுக்காக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஓடிஜி வாங்குறது ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு மட்டும் செய்ய போறீங்களா, இல்ல நான் வீட்டுக்கு பண்ணிட்டு நான் அதே கமர்ஷியல் பர்பஸா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு. சோ நீங்க எதுக்கு வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பண்ணுங்க. ஹோம் பேக்கரா, அதாவது வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னீங்கன்னா கூட என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து 36 லிட்டர் தான். அதாவது 32 லிட்டர்ஸ்ல இருந்து 36 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து கமர்ஷியல் பர்பஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி அபவ் 50 லிட்டர்ஸ் மேல வாங்கிக்கோங்க. என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. ஏன் வந்து உங்களுக்கு 32 லிட்டர்ஸ்ல இருந்து அது லிட்டர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து 25 லிட்டர்ஸ் வாங்கட்டுமா, 17 லிட்டர்ஸ் வாங்கட்டுமான்றீங்க. சரி, இப்போ இங்க மேல வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு, கீழே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு. லிட்டர்ஸ் கம்மியாக உங்களோட ஓடிஜியோட சைஸ் சின்னதாகும். ஓகேங்களா? சைஸ் சின்னதாகுதுன்னா, இப்ப நான் இங்க வந்து ஒரு பேக்கிங் இது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்னா, மேல பேக் ஆயிட்டு வரும்போது இந்த ஃபிலமெண்ட்ல இடிக்கும், சின்ன லிட்டர்ஸ் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? சோ அது வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து தேவை இதுவா இருக்காது. ஓகேங்களா? சோ வாங்கும்போது எப்பவுமே வந்து நீங்க நல்ல ஒரு இதுவா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சோ என்னோட சஜஷன் 32 to 36. அதாவது நீங்க வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து வீட்டுல செய்ய போறேன்றவங்க 32 போங்க. இல்ல நான் பண்ணிட்டு நல்லா இருந்தா கமர்ஷியல் பர்பஸ் போக முடியும், ஆனா என்னால ஃபுல்லி கமர்ஷியல் அபவ் 50 லிட்டர்ஸ்க்கு மேல என்னால காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க 36 லிட்டர் போங்க. ஓகேங்களா? சோ லிட்டர்ஸ் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் டைம் கேக்குறீங்க. பேக்கிங் டைம்ன்றது டிஃபர் ஆகும். என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு இதை பொறுத்து தான். அதாவது நீங்க யூஸ் பண்ற பேக்கிங் டின்ஸ் இதை பொறுத்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் 6 இன்ச் டின்ல பண்றேன், அப்ப 7 இன்ச் பண்ணும்போது கம்மியா இருக்குதா, ஆகுமான்னு கேக்குறீங்க. சரி, இப்போ வந்து நான் ஒரு 6 இன்ச் டின் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 6 இன்ச் டின் என்ன ஆகும், இது வரைக்கும் நான் பேட்டர் ஃபில் பண்றேன். அதே 7 இன்ச்ல அகலமா பண்ணும்போது அதே பேட்டர் இவ்வளவு டவுன் ஆகும். அப்ப நமக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து பிஃபோரா எடுக்கக்கூடிய இதுதான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இதுல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணா கூட என்ன ஆகும் அப்படின்னா, இது என்னால க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்க முடியாது, பிகாஸ் ரொம்ப அது ரிஃப்ளெக்ட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம க்ளோஸ் பண்றோம் இந்த டோர்னா, இந்த டோர் சைட்ல வந்து லைட்டா நமக்கு வெளியில இருக்க காத்து உள்ள போக தான் செய்யும். ஓகேங்களா? அதனால வந்து இப்ப நம்ம பிஸ்கெட் ட்ரே நீங்க பண்றீங்க, இல்ல வந்து வேற ஏதாச்சும் பண்ற மஃபின் ட்ரேஸ், இதெல்லாம் மஃபின்ஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து இப்ப நீங்க 20 மினிட்ஸ் பேக் பண்றீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து இதுல வச்சு பேக் பண்ணிக்கணும். அகைன் 50 மினிட்ஸ் உங்களோட பிளேட் எடுத்து நீங்க ரொட்டேட் பண்ணி 5 மினிட்ஸ் வைங்க. ஓகேவா? சோ அப்ப எல்லாமே ஈவன் கலரா வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுக்கும் உள்ள உங்களுக்கு பேக் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது மெயின்லி வந்து கேக் ஷீட் பண்றவங்களுக்கு, மஃபின்ஸ் பண்றவங்க, கப் கேக் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு இல்ல, எனக்கும் வரும். சோ நான் வந்து 22 மினிட்ஸ்னா 18 மினிட்ஸ்க்கு அல்ல ஒரு 4-5 மினிட்ஸ் பிஃபோர் நான் வந்து டர்ன் பண்ணி வைப்பேன், அந்த ட்ரேவை ஓபன் பண்ணி. ஓகேங்களா? சோ மேல ஐசிங் எல்லாம் பண்றதா இருந்தா உங்களுக்கு கலர் தேவையில்லை. அதே மாதிரி பேக்கிங் டீன்ல வந்து 2 இருக்கு. இது வந்து கார்பன் ஸ்டீல். ஓகேங்களா? இது வந்து கார்பன் ஸ்டீல் பேக்கிங் டீன். இது வந்து அலுமினியம் டீன். ஓகேங்களா? சோ நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது அலுமினியம் டின் தான் சொல்வேன். நான் கார்பன் ஸ்டீல்ல பண்ணும்போது உங்களுக்கு டைமிங்ஸ் டிஃபர் ஆகும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து இல்ல என்கிட்ட கார்பன் ஸ்டீல் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணுங்க. பட் இந்த பேக்கிங் டைமை விட அது இன்னும் கம்மியா இருக்கணும். ஏன்னா கார்பன் ஸ்டீல்ல சீக்கிரமா வந்து பேக் ஆயிடும், அடி பிடிச்சிடும், கீழே வந்து ரஃபா வரும். ஓகேங்களா? அதனால நான் எப்பவுமே வந்து இந்த கார்பன் ஸ்டீல் நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். வெறும் மஃபின்ஸ் இந்த மாதிரி ட்ரேக்ஸ் தான் இது ஓகேவா இருக்கும். பட் நம்மளுடைய ரெகுலர் உங்களுடைய பர்த்டே கேக்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னா
நீங்க வந்து அலுமினியம் பேனே யூஸ் பண்ணுங்க. அது பிகினரா இருக்கும்போது அலுமினியம் டின் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டின் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் 40 மினிட்ஸ் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க அதுல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆன உடனே பிரிக் பண்ணி பாருங்க. உங்களுடைய இது வந்து கிளீனா வந்துச்சுன்னா இமிடியேட்டா வெளியில எடுத்துருங்க. ஓகேங்களா? சோ டின்னும் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஓகேவா? சோ அடுத்தது இதுல எங்க வந்து பேக்கிங் வச்சு பண்ணணும் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இப்ப நார்மலா ஓடிஜில வந்து மேல ஒரு ஃபிலமெண்ட் கீழே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? மைக்ரோவேவ் ஓவன் வித் கன்வெக்ஷன்ன்றது வேற. ஓகே, சோ அதுல கன்வெக்ஷன் மோட் இருந்தாதான் வந்து நம்ம வந்து அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ண முடியும். சோ மைக்ரோவேவ் ஓவன் வித் கன்வெக்ஷன் மாடல் இருக்கிறவங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிஜி ரிலேட்டட் தான். சோ ஓடிஜி ரிலேட்டட் வச்சிருக்கவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சோ இது வந்து மேல இருக்கிறது அப்பர் எலிமெண்ட், இது வந்து லோயர் எலிமெண்ட். சோ இது வந்து என்ன ஆகும், அதாவது எலிமெண்ட்ன்றது காயில். ஓகேவா? லோயர் காயில், அப்பர் காயில். சோ இந்த லோயர் காயிலும் அப்பர் காயிலும் வந்து ஹீட் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் வந்து நமக்கு உள்ள வந்து ஹீட் கொடுக்கறது. ஓகேவா? சோ ஹீட் கொடுத்து அது என்ன ஆகும்னா நமக்கு பேக் ஆகி வருது. சோ இதுல ஓடிஜில நம்ம அதனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஓவன் டோஸ்ட் கிரில் மெத்தட் தான். சோ நம்ம ஓவன் அதாவது பேக் பண்ணிக்கலாம், டோஸ்ட் பண்ணலாம், கிரில் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மோட் வந்து டோஸ்ட் கிரில்னா கிரில்ல தான் வைக்கணுமா, டோஸ்ட்னா டோஸ்ட்ல தான் வைக்கணுமான்னு கேட்டா அதுவுமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நானுமே அதை கொஞ்சம் டிஃபர் பண்ணி தான் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் இப்ப நம்ம பேக்கிங் பத்தி பேசுறதுனால பேக் பண்றது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு 4 ரேக் இருக்கு 52 லிட்டர்ஸ்ல. நீங்க வாங்குற லிட்டர்ஸ்ல எது இருக்குன்னு பாருங்க. சோ அதுல சென்டர் ரேக்ல தான் நீங்க வந்து பேக்கிங் டின்ன வைக்கணும். சென்டர் ரேக்ல சென்டரா வைங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இப்படி உள்ள தள்ளி வச்சிடாதீங்க. உள்ள தள்ளி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பக்கம் கார்னர் வந்து நல்லா ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு பக்கத்துல ஸ்ப்ரெட் கம்மியா ஆகும், டிஃபரன்ஸ் இருக்கும், பிளக்சுவேட் ஆகும். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓடிஜிக்கும் இந்த பேக்கரி ஓடிஜிக்கும் டிஃபர் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ்னா பேக்கரியில இருக்க ஓடிஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஓவன் இருக்கும், ஓவன் தெர்மாமீட்டர்னு இருக்கும். ஓகேங்களா? இத வந்து அவங்க வெளியில இருக்கும் அவங்களுக்கு. சோ அவங்க 180 டிகிரி செட் பண்ணா உள்ளேயும் 180 டிகிரி தான் இருக்கும். ஆனா நம்மளோட ஓவன், வீட்டு ஓவன்ல பாத்தீங்கன்னா நம்ம 180 செட் பண்ணி நீங்க இங்க வச்சு பாருங்க. இங்க ஒரு டெம்பரேச்சர் காட்டும், உள்ள ஒரு டெம்பரேச்சர் காட்டும், மிடில் ஒரு டெம்பரேச்சர் காட்டும். ஓகேங்களா? இதுதான் ஓவன். சோ அதனால நம்ம ஹோம் பேக்ன்றதுனால ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். சோ எப்பவுமே நம்ம பேக் பண்ற டைம்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் 7 to 8 மினிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 80% ஆஃப் த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச 20% ஆஃப் டைம் உங்களோட கண் வந்து உங்க ஓடிஜில இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தெர்மாமீட்டர் வாங்கி நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி இப்படி இது உள்ள இப்படி போட்டுருங்க. அவ்வளவுதான். மாட்டினீங்கன்னா நீங்க எந்த டெம்பரேச்சர் வைக்கிறீங்களோ அது மெயின்டைன் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நாப்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாப், இது என்ன நாப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் நாப். ஓகே, டெம்பரேச்சர்னா ஹீட் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஹீட் இதுல எந்த அளவுக்கு சூடு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ற இதுதான். இதுல வந்து அப் டு 230 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ நிறைய இதுல வந்து நம்ம லிட்டர்ஸ் அதிகமாக டெம்பரேச்சரோட இதுவும் வந்து இன்க்ரீஸா இருக்கும். ஓகேங்களா? இப்ப 36 லிட்டர்ஸ் நான் வச்சிருக்கிறதுல வந்து அப் டு 200 தான் இருக்கும். சோ இது வந்து அப் டு 230 இருக்கு. சோ இந்த டெம்பரேச்சர் தான் வந்து நம்ம செட் பண்றது. நான் சொல்றேன் இல்லையா 170 டிகிரில வைங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க இமிடியேட்டா வந்து 170 150க்கும் 170 டிகிரிக்கு அந்த பாயிண்ட் பார்த்து அதை செட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த டெம்பரேச்சர்ன்றது நம்ம ஹீட் செட் பண்றதுதான். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல, அதுதான் டெம்பரேச்சர் செட் பண்றது மோடு. ஓகே, இந்த பிலோ 90 இதெல்லாம் வந்து வார்ம்னஸ்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நான் டோஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், டோஸ்ட் பண்றது இல்லைன்னா வந்து ஃபெர்மெண்டேஷன் இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம பிரெட் ஃபெர்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் 90 பிலோ யூஸ் பண்ணுவேன் நான். ஓகேங்களா? அதாவது 90ல ஹீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ள பிரெட்டோ வச்சிருவேன் நான் ஃபெர்மெண்டேஷன் பண்றதுக்காக, அந்த டோட இதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கிங்க்கு இதுதான் டெம்பரேச்சர் தான். ஓகேவா? அண்ட் செகண்ட் திங் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மெத்தட். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் மெத்தட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ இதுல வந்து டிசைன்ஸ்ன்றதை விட சிம்பிள்ஸ். ஓகே, சோ சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவுல ஒரு ஃபிளார் மாதிரி இருக்கும். அந்த ஃபிளார் என்னன்னா வந்து ஃபேன், கன்வெக்ஷன்ன்றது ஒண்ணுமே இல்ல, ஃபேன். உள்ள வந்து ஃபேன் இருக்கும். இப்போ நம்ம மேலையும் கீழேயும் ஆன் வேணும் அப்படின்னா நான் இந்த சிம்பிள் வச்சிருவேன். ஓகேவா? இந்த சிம்பிள் வச்சு ஃபேனையும் வச்சுட்டேன், எனக்கு அது வேணும்னா அந்த ஃபேன் என்ன பண்ணும்னா நம்மளோட ஈட்டை வந்து நல்லா ஆல் ஓவர் அந்த பேக்கிங் அந்த ஓடிஜி உள்ள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும் ஈவனா. அவ்வளவுதான்.
ஓகேங்களா. இப்போ நம்ம கடாயில பண்ணும்போது சொல்றோம்ல, உங்களுக்கு ஃப்ளேம்லாம் சரியில்லை இதுவா இருக்குதுன்னா நம்ம வந்து கல்லுப்பு வைங்க, மண்ணு போடுங்க, அது வந்து ஹீட்டை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கன்வெக்ஷன் மாடல்ன்றது. அந்த ஃபேன் வந்து என்ன பண்ணும்னா அந்த ஹீட்டை வந்து ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் ஈவனா. அப்ப நமக்கு ஈவனா பேக் ஆகும். அதுக்கு தான் இந்த ஃபேன் மெத்தட், கன்வெக்ஷன் மெத்தட். ஸோ அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கன்வெக்ஷன் மெத்தட் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுமானா யூஸ் பண்றதுனால தப்பு கிடையாது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேக்கிங் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக்கிங்னா நம்ம கீழ் ராடு தான் ஆன்ல இருக்கும். ஓகேவா, இதுதான் பேக். ஸோ பேக்லயே வந்து வித் கன்வெக்ஷன்னா இந்த பாருங்க, இதுல வந்து வித் ஃபேனோட இருக்கும். சார் நான் இதுவும் யூஸ் பண்ணுவேன், இதுவும் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. இப்போ நீங்க வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, வித் கன்வெக்ஷன் யூஸ் பண்ணுமா வித்தவுட் கன்வெக்ஷன் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம பிஸ்கெட் எல்லாம் பண்றோம் இல்லையா. சோ அப்ப வந்து நமக்கு என்ன ஆகும்னா பிஸ்கெட், மஃபின்ஸ், கப் கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய வைப்போம். நிறைய வைக்கும்போது உள்ள ஒரு ஹீட் இருக்கும், வெளியில இந்த இடத்துல ஹீட் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த டோருடைய கேப்ஸ்ல லைட்டா வெளியில இருந்து ஆகும். சோ இங்க வந்து நமக்கு சூடு கம்மியா இருக்கும், உள் பக்கத்து சூடு அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து கீழே பேக் வித் கன்வெக்ஷன் வச்சோம்னா இது வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ இப்போ பேக் வித் கன்வெக்ஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க சிம்பிள்ஸ் வச்சு பார்க்கணும். ஓகேவா. இப்போ கிரில்னா ரெண்டுமே வந்து ஆன்ல இருக்கும், நடுவுல ரொட்டேட் ரிமோட்னா இந்த இடத்துல நம்ம சிக்கன்ஸ் எல்லாம் சுத்தும் இல்லையா, அந்த மாதிரி நடுவுல ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க சிம்பிள்ஸ் வச்சு நீங்க வந்து லைனா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் நான் எடுத்ததுக்கு ரீசன் இந்த சிம்பிள்னா நிறைய பேருக்கு இந்த சிம்பிள்ல பிரச்சனை இருக்குன்றதுனால தான். சோ இந்த கோட் எல்லாம் வந்து காயில ரெப்ரசென்ட் பண்ணும், நடுவுல இருக்க ஃபிளார் வந்து ஃபேனை வந்து கன்வெக்ஷனை வந்து நமக்கு இது பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து டைமர் வந்து எப்பவுமே நம்ம ப்ரீ ஹீட் பண்ண சொல்றோம்ல. இப்ப நான் பேக் பண்ண சொல்றேன், நான் வந்து பேக் பண்ணிட்டு 170 டிகிரில பேக் மோட்ல ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி 10 மினிட்ஸ் நான் வச்சிடுறேன். ஓகேங்களா. 10 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணி இப்போ நான் பேட்டர் ரெடி பண்றதுக்குள்ள இது இங்க வந்துடுச்சுன்னா டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். நான் இமிடியேட்டா என்ன பண்ணுவேன்னா இது இப்படி திருப்பிடுவேன். இப்படி திருப்பினேன்னா அது வந்து அப்படியே ஸ்டாண்டா இருக்கும், அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா எனக்கு திரும்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா 10 மினிட்ஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டாண்ட் மெத்தட்ல வச்சிருவேன். ஸோ இது மாதிரி வச்சுக்கும் போது அந்த சூடு வந்து அப்படியே இருக்கும், நமக்கு அதே டெம்பரேச்சரோட சூடு உள்ள இருக்கும். ஒன்ஸ் நம்ம கேக் பேட்டரின்னு வச்ச உடனே இதை நீங்க நார்மலா ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ நீங்க டைமிங்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ இதுதாங்க ஓடிஜில, எதுவுமே ஒன்றும் பெருசா கிடையாது. சோ நீங்க வாங்க போறதுக்கும் நான் சொல்லிட்டேன் என்ன மாதிரி. அதே மாதிரி பிராண்ட் கேக்குறீங்க, எனி பிராண்டட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பட் வந்து பிராண்டடா வாங்குங்க. ஓகேங்களா. சோ நான் வச்சிருக்கிறது அப்படின்னா பஜாஜ். இப்ப என் கிளாஸ் போறவங்களுக்கு நான் வந்து சஜஷன் கொடுப்பேன்னா பஜாஜ் மார்ஃபி தான். ஏன் அதுதான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா நான் அதுதான் யூஸ் பண்றேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, அதனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். தவிர மத்தபடி வந்து எனக்கு இந்த பிராண்ட் எப்படி அந்த பிராண்ட்லாம் இல்லை, நான் யூஸ் பண்ணது கிடையாது. மத்த பிராண்ட் நான் 2 பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். அந்த 2 பிராண்ட் எனக்கு நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாததுனால தான் நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா. சோ அதுக்காக வந்து நம்ம வேற கம்பெனி வாங்கக்கூடாதுலாம் கிடையாது. ஓகே. சோ எது வாங்கினாலும் லிட்டர்ஸ் வந்து நீங்க வீட்டு யூஸ்க்கு பண்ண போறீங்கன்னா 32 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்கும் கத்துப்பேன், ஃபியூச்சர்ல கமர்ஷியலும் வேணும், என்னால கமர்ஷியலா அதிகமா கொடுக்கறது வாங்க முடியாதுன்றவங்க 36 லிட்டர் போங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பண்ணலாம் தான் இருக்கிறேன்றவங்க ஸ்டார்டிங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அபவ் 50 லிட்டர்ஸ்க்கு மேல வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. அது ஒண்ணு. அதே மாதிரி இப்போ இந்த 50 லிட்டர்ஸ் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, 50 லிட்டர்ஸ் வாங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 4 கேக் வந்து 4 கேக் பேக் பண்ண போறீங்க, 4 டின் வைக்கிறீங்க. இப்போ நான் இங்க ஒண்ணு வைப்பேன், இங்க ஒண்ணு வைக்கிறேன், கரெக்டா. இங்க ஒண்ணு வைப்பேன், கீழே ஒரு ட்ரே வைப்பேன். ஓகேவா. இது கொஞ்சம் மேல தூக்கிட்டு வைப்பீங்க, இல்ல கீழே ஒரு ட்ரே வைப்பீங்க. வைக்கும் போது என்ன ஆகும்னா அகைன் 70% முடிஞ்ச உடனே ட்ரேவை மாத்துங்க. ஓகேவா. சோ பேக் மோடுக்கு கீழே தான் நமக்கு வந்து பேக்கிங் இது வரணும். ஓகேங்களா. நம்ம ரெண்டையும் வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிலமெண்ட். சோ கீழையும் டக்குன்னு பேக் ஆயிடும், மேலையும் வந்து பேக் ஆயிடும். உள்ள வந்து சீக்கிரம் பேக் ஆகாது. அதனால என்ன ஆகும்னா மேல வந்து நமக்கு ஒரு மாதிரி ரஃபா இருக்கும், அது ஹார்ட் ஆயிடும். ஓகேங்களா. இது மாதிரி லிட்டர்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு பேக்கிங் டைமும் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. இப்போ நான் 36 லிட்டர்ஸில் 40 மினிட்ஸ் வைக்கிறேன்னா அதே 50 லிட்டர்ஸில் நான் வந்து 30 மினிட்ஸ் to 32 மினிட்ஸ் தான் பேக் பண்ணுவேன். ஓகே. ஸோ லிட்டர்ஸ் அதிகமாக உங்களுக்கு பேக்கிங் டைம் கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.